கலைஞர் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான பாராட்டு இருக்கு. நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை என் வாயால் சொல்லாமலேயே என் கண் அசைவின் மூலமாகவே அதை உணர்ந்து செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர்கள் தம்பி வேலு அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கார் என்று பாராட்டினார். இன்று எனக்கும் அதுபோல்தான் வேலு இருக்கிறார். என் பேர் நித்யா, எங்க வீட்டுக்காரர் பேர் சரத்குமார். நான் காலசமுத்திரம் ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிட்டு இருந்தேன். 8ஆம் தேதி வலி வந்தது. அப்புறம் எங்கள் நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வலி வந்து சொன்ன பிறகு ஏகே படவேட்டில் ஹாஸ்பிட்டல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணோடனே இட்டுன்னு இங்கே சேர்த்தாங்க. இங்கே இருக்க நர்ஸுங்களே எனக்கு பிரசவம் பார்த்தாங்க, நல்லா பார்த்தாங்க. வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. உன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதையே. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. மேகம் நீராட்ட வளரும் வெள்ளி நிலவே. வாழ்வில் நீ காணும் சுகங்கள் 100ஆக வேண்டும் தங்கச் சிலையே. தாயின் மடி சேரும் கன்று போல நாளும் வளர்வாயன் மார்பிலே. தேய் உன் முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே. சிறு கிளி போல் பேசும் பேச்சில் என்னை மறந்தேன் நானம்மா. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. கனவில் நினைவாக நினைவில் கனவாக கலந்தாள் காதல் தேவி. உறவின் பலனாக கடலில் அமுதாக பிறந்தாய் நீயும் கனியே. காண கிடைக்காத பிள்ளை வரமே கண்ணில் ஜொலிக்கின்ற வைரமே. கோடி கொடுத்தாலும் போல செல்வம் கிடைக்காது வாழ்விலே. புள்ளிமானே தூங்கும் மயிலே என்னை மறந்தேன் நானம்மா. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. உன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதையே. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே.
கன்னத்தில் வந்து விட்டு உயிரில் கலந்தா என் உயிரே. கவர்மெண்ட்ல பிரசவத்துக்காக 14,000 ரூபாய் பரிசு கொடுக்காங்க. 2 கிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் குழந்தை பிறந்த உடனே குழந்தை பெட்டகம் கொடுத்தாங்க. சொட்டு மருந்து இல்லை. என் பேர் ஜான்சி ராணி. நான் வீரக்கோவில் படைவீட்டிலேருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப்னா காலசமுத்திரம் போயிட்டு வருவோம். இங்கே வீட்டில் ஹாஸ்பிட்டல் திறந்ததுனால எங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. போக்குவரத்து வசதியும் ஈஸியாக இருக்குது. டாக்டரும் நர்ஸும் நல்லாவே. என் பேர் வினோதா. நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேன். சிஸ்டர்லாம் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. நாங்கள் அது காலசமுத்திரம் போயிட்டு இருந்தோம், கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே வந்த பிறகு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்கள் சிஸ்டர்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க, டாக்டரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. கிட்லாம் கொடுத்தாங்க, எங்களுக்கு 2 கிட் கொடுத்தாங்க. எங்கள்கிட்ட ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஈஸியாக இருக்குது இங்கே வந்து பார்த்துக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் திறந்ததுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் நர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்றாங்க. செக்கப்பும் நல்லா பண்றாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் பனவேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த முதல் பெண் குழந்தைக்கு எம்எல்ஏ சரவணன் தங்க மோதிரம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பனவேட்டில் செப்டம்பர் 8, 2024 அன்று அமைச்சர்கள் எயுவயிர் வேலு, மாயு சுப்பிரமணியன் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்து வைத்தனர். இந்த சுகாதார நிலையம் திறந்த மறுநாளே செப்டம்பர் 9, 2024 அன்று ராமநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த நித்யாவிற்கு சுகாதார நிலையத்தில் முதல் பெண் குழந்தை சுகப்பிரசவத்தில் பிறந்தது. இதுகுறித்து தகவலறிந்த கலசபாக்கம் எம்எல்ஏ சரவணன் செப்டம்பர் 10, 2024 அன்று சுகாதார நிலையத்திற்கு நேரில் வந்து குழந்தைக்கு தங்க மோதிரம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக எம்எல்ஏ சரவணனுக்கு சேர்மன் சாந்தி பெருமாள், ஒன்றிய செயலாளர் ஆஷு வி சேகர், இளைஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகர் மற்றும் திமுக பிரமுகர்கள் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா 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 என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா, மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல் யுகப் பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.